வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க இங்கிலீஷ்க்கு வந்துட்டு. ஏன்னா நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சிவி லிஸ்ட் வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லைன்றது தான் உண்மை. மொத்தம் 495 பேரை வந்து கூப்பிட்ருக்காங்க. நமக்கு மொத்தம் வந்து 377 பேர் வேக்கெண்டுக்கு 495 பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க. இதில் வந்து கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கெலாம் வந்து 110 லாஸ்ட்டு கட் ஆஃப் ஆகிருக்கு. அடுத்து எம்பிசிக்கும் பிசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, 0.5 தான். 109.5 வந்து எம்பிசிக்கு முடிஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு என்ன சொல்ல, கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின்ஸுமே இந்த இந்த தேர்வு எதனால் நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, நம்ம பேர் வரான்றது நமக்கு முன்னாடி தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஆசை எல்லாத்துக்குமே அது இருந்திருக்கும். ஓகே, பார்த்தாச்சு. நமக்கு வந்துட்டு என்ன சொல்ல, காலையில் கூட ஒரு புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. நாங்கள் அதனால் டிஆர்பியோட தலைவரை வந்து சந்திக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆனால் வந்து அவர் வந்து எங்களை சந்திக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, ப்ரெஸ் வரைக்கும் நியூஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வந்து பக்கா பிளானிங்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம்னா கோர்ட்டும் லீவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சிவிஐயுமே டக்குன்னு போட்டு, அது என்ன வருத்தம்னா, நமக்கு கரெக்டாக கொஸ்டின்ஸ் எடுத்துருந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காம போயிருந்தோன்னா இதில் வருத்தப்படுறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளோட ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க, இது நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற மனநிலையாக இருக்கும். இல்லை, நிறைய குளறுபடிகள் நடந்ததுனால தான் நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. இனி ஒன்று வந்துட்டு நம்ம தப்பே பண்ணலை அப்படின்னாலுமே ஒரு டிஆர்பிட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது பயங்கரமாக அந்த பேச்செல்லாம் அப்படியே கடுமையாக இருக்கிறது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியலை. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். காலம் வந்து எல்லாருக்குமே பதில் சொல்லும். இன்றைக்கி வந்து நமக்கு பதில் சொன்னிச்சுன்னா நாளைக்கு திருப்பி பதில் சொல்லும் காலம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன சொல்ல, இந்த தேர்வோட முடிவு வந்து இனி ஒரு தேர்வுக்கு தயாராகணும்னு நினச்சா கூட மனசு வர மாட்டேங்குது. நமக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்து மனசு வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்து வர மாட்டேங்குது. நம்ம பிஜிடிஆர்பியில் நமக்கு கிடைக்கல, அடுத்து உடனே யூஜிடிஆர்பிக்கு அப்படியே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக படித்தோம். ஒரு நம்பிக்கையோடு படித்தோம். ஆனால் இதில் இவ்வளோ குளறுபடிகள் நடந்ததுனால இதை விட்டுட்டு டக்குன்னு இனி ஒரு எக்ஸாமுக்கு போய் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணுற மனநிலை இல்லை. இருந்தாலும் இதுலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். இதிலே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஓகே, காலம் எல்லாருக்குமே பதில் சொல்லும், அவ்வளோதான்.